டேய் விசு, விசு என்னடா நான் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு இருக்க. வேலை விஷயமா பேசுறதுக்காக தானே மேனேஜரை பார்க்க போனேன். நீ போற வேகத்தை பார்த்தா அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன? என் வேலையில ஒரு பிரச்சனையும் இல்லை சித்தி. நாளைக்கோ நாளை மறுநாளோ ஆர்டர் வந்துடும். அப்புறம் ஏன்டா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு போற? சித்தி, அனுவை பத்தி நான் சந்தேகப்பட்டது இப்ப சரியா போச்சு. டேய் என்னடா சொல்ற? ஆமா சித்தி, அவளோட குணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளோட குள்ள நரித்தனம் இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. அன்னைக்கு அனு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். ஆனா வைஜெயந்தியோட அப்பாவோட சேர்ந்துகிட்டு ராதா அதை கெடுத்து விட்டுட்டா. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு ராதா எம்எல்ஏ கோச்சுக்கிட்டா. இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுல. விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையாப்பா நீ? பேங்க்ல ப்ரொஃபசர் அடைக்கலத்தை பார்த்தேன். அது யாரு அடைக்கலாம்? ஜமீனுக்கு வேண்டப்பட்டவர். வைஜெயந்தி அவர் வீட்டுல தான் தங்கி படிச்சிருக்கா. அவரா? அவர் எதுக்குடா பேங்க் வந்தாரு? அனு இருக்கிற வீட்டோட பேங்க் லோனை அடைக்கிறதுக்கு. அவர் எதுக்கு அனு வீட்டு கடன் அடைக்கணும்? அடைக்க சொன்னது ஜமீன். என்னப்பா சொல்ற? அனு அவ வீட்டுல போய் ஜமீன் பார்த்திருக்காரு. அவர் போன நேரம் பேங்க்ல இருந்து வக்கீல் நோட்டீஸ் வரவும் அடைக்கலத்தை அனுப்பி கடனை அடைக்க சொல்லிருக்காரு. ஜமீன் எதுக்கு அவ வீட்டுக்கு போகணும்? அவர் எங்க போனாரு? அனுவோட பிளான் படி ஜமீனை தம் வீட்டுக்கு அவ வர வச்சுட்டா. அதான் அனு. இப்ப புரியுதா சித்தி? எல்லாமே ஒரு நாடகம்னு நான் சொன்னதோட அர்த்தம். ஜமீனுக்கு அனு யார் சித்தி? அவரோட பொண்ணு தானே. தன்னை வெறுத்த ஏத்துக்காத அப்பாவை தன்னோட பக்கம் இழுத்துட்டான். இதோட இவன் நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்களா? இன்னும் என்னென்ன இவ செய்ய போறான்னு நமக்கு தெரியாது. விசு, நீ வீட்டை பாத்துக்க. நான் அவ வீட்டுக்கு போய் அவ மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு அவளை ரெண்டுல ஒண்ணு கேட்டு வரேன்டா. போயிட்டு வரேன். அனு, என்னம்மா யோசனையா இருக்க போல இருக்கு? வீராப்பா உங்க அப்பா கொடுத்த செக்க கிழிச்சு போட்டுட்ட. வீட்டு கடனை எப்படி அடைக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு வீட்டு கடனை பத்தி எல்லாம் அக்கறை இல்லம்மா. சரி, அப்புறம் எப்படி வீட்டு கடனை அடைப்பியா? எப்படி அடையுதுன்னு பொறுத்து இருந்து பாரு. என்னடி சொல்ற? எல்லாம் தானா நடக்குமா? என்ன இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு? ஐயோ, என்னவா இருக்கும்? எதுக்கு அலற? என்னவோ இருந்துட்டு போட்டோம். ஹலோ சார். மேடம், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எதுக்கு? இது வரைக்கும் விஷம் கலக்க வந்த அந்த பொண்ணுடைய போட்டோவும் கிடைக்கல, அந்த பொண்ணுடைய பேரும் தெரியல. அக்யூஸ்ட் போட்டோ லிஸ்ட்லயும் அந்த பொண்ணுடைய போட்டோ இல்ல. நீங்க நேர்ல வந்து அவ எப்படி இருந்தான்னு கொஞ்சம் அடையாளம் சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர்ல அவ ஃபேஸை ஜெனரேட் பண்ணலான்னு இருக்கோம். சார், நான் வரேன் சார். ஆனா ராதா வீட்டில் தான் அந்த பொண்ணை எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல. பர்டிகுலரா நீங்க என்ன மட்டும் கூப்பிடுறீங்க? நான் உங்களை மட்டும் கூப்பிடல மேடம். ராதா மேடம் வீட்டில இருந்து சில பேர் வர சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவீங்கல்ல, அதை எல்லாம் ஒன்னா வச்சு ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வரதுக்காக தான். நான் எப்போ வரணும்? கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே சார், நான் வந்துடுறேன்.
ஏய் என்னடி? விஷம் கலந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் சொல்லணுமா? நான் சொல்றத வச்சு கம்ப்யூட்டர் மூலமா படம் வரைவாங்களாம். அம்மாடி வேணாம் வேணாம், இப்படி ஏதாவது சொல்லி பொண்ணு ஏதாவது வம்புல மாட்டி விட்டுற போறாங்க. அதான் அந்த ராதா வீட்ல எல்லாரும் பார்த்தாங்கல்ல, அவங்க போய் சொல்லட்டுமே. அம்மா, இது சாதாரண விஷயம். ஐயோ நீ போய் கார் சாவி எடுத்துட்டு வா போ. இந்தா சரி சரி, நானும் உன் கூட துணைக்கு வரேன். நான் என்ன சின்ன குழந்தையாம்மா? நீ இரு, நான் போயிட்டு வரேன். ஆமா மா மா மறுபடியும் தேவராஜ் சார் வீட்டுக்கு போக வேண்டாமா? காலையில சமைச்சு வச்சுட்டேன், இனி சாயந்தரம் போனா போதும். அம்மா, உன் மாப்பிள்ள காலைல சாப்பிட்டாரு, மதியானம் சாப்பிட வருவாரா? மதியம் வரலன்னா ராத்திரி சாப்பிட்டுட்டு போறாரு. ஆனா அவளை தேடி கண்டுபிடிக்காம ஓய மாட்டேன்னு விடாம அலையறாரேம்மா. நாம சொல்லி பார்த்துட்டோம், கேக்கல. என்ன பண்றது? பேசாம இந்த விஷயத்த ராதா மேடம் கிட்ட சொல்லிடலாமா? அவங்க சொன்னா அடங்கிடுவார்ல. ஐயோ வேணாண்டி, அவர் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு, அதையும் கெடுத்துக்கணுமா? ஐயோ என்னங்க மாப்பிள்ள, அடிபட்ட கையில கட்டோட வந்திருக்கீங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன். சாதாரண காயம்தான். என்னங்க வண்டி ஸ்கிட் ஆகி விழுந்தீங்களா, இல்ல அவளை பிடிக்க பண்ண அவளை சேர்ந்து உங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டியில இருந்து தான் விழுந்தேன். போய் சொல்லாதீங்க, நீங்க உண்மையை சொல்லலன்னு உங்க முகமே காட்டி கொடுக்குது. எங்க வண்டியில இருந்து தான் விழுந்து என் மேல சத்தியம் பண்ணுங்க. இல்ல உங்க ராதாக்கா மேல சத்தியம் பண்ணுங்க. என்ன மறைக்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க ராதாக்காக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போவேன்னு. எங்க ராதாக்கா மேல சத்தியம் பண்ணுங்க, நீங்க வண்டியில இருந்து தான் விழுந்தேன்னு. நீங்க வெளிய போனாலே முழுசா திரும்ப வருவீங்களா? எனக்கு பயமா இருக்கு. ஏன் நான் சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. முதல்ல கையை காட்டுங்க, பலமா. சும்மா எனக்கு கதவு தருங்க. ஏண்டி அவசரப்பட்டு வார்த்தை விடுற? அம்மா, அவர் எப்படி வந்திருக்காரு பாத்தியாமா? வண்டியில இருந்து விழுந்துட்டாரோ? எல்லாமே போய் இவன்கிட்டயும் நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீ அவர் மாமாக்கு உடனே போன் பண்ணு, ராதா மேடம் கிட்ட பேச சொல்லு. ஆனா அடிப்பட்ட விஷயத்துல சொல்லிக்க வேண்டாம், அப்புறம் எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. அப்புறம் ஏன் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு இவர் சமாளிக்கிறது பெரும்பாடாயிடும். சரிடி, நான் போன் பண்ணி சொல்றேன். ராசாத்தி, நீ பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். மல்லே, மல்லே, என்னங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இது வரேன். என்ன ஜெய், ரொம்ப அப்செட் மூட்ல இருக்கீங்க? ஜமீன் என்ன சொன்னாரு? எப்ப கேட்டாலும் பெட்டி பெட்டியா கணக்கு பார்க்காம பணத்தை கொடுத்திருந்த கிளிநூர் ஜமீன் இப்ப கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அணுகிட்ட அந்த கிளிநூர் ஜமீனால உனக்கு ஆபத்து, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொன்னா இவ பதிலுக்கு நேரா அங்க போய் என் குடும்பத்துல உன்னால யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு போய் மிரட்டிட்டு வந்திருக்கிறான். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ சொன்னா வேற போன் பண்ணி பணத்தை கேட்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. பணத்தை கொடுக்கலாம், அவன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான். அவ மாட்டானா போலீஸ்ல நாமளும் மாட்டிக்குவோம். என்ன பண்ண போறோம்னு ஒன்னும் புரியல. கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு கையில இருந்த பணத்தையும் விட்டதான் மிச்சம். 10 லட்சம் தானே, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சொர்ணாக்கு கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. அவ தொல்லை ஒளிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாகா ஜமீன் பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க வேண்டாம். நம்ம அணுக்கு சப்போர்ட்டாவே போயிடலாங்க. நக்கல கொட்ட ஜமீன் அவளுக்கு கிடைச்சாச்சு. அவ சொன்ன மாதிரியே அவ நினைச்சத சாதிப்பாங்க. இனிமே அவளை அண்டி பொழைக்கிறதா நமக்கு நல்லது. இத பாருங்க ஜெய், பணத்தை விட எந்த வம்பு தும்பளையும் மாட்டிக்காம நிம்மதியா இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு படுது. அதுக்காக
10 லட்ச ரூபா பணத்தை கை காசு போட முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பணத்துக்கு ஏதாவது வழி பிறக்கும், பார்ப்போம். மணி அடிக்குது, நல்ல சகுனம். ஐயே சித்தி, இது என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. சொல்லு சித்தி. டேய் ஜெய், மாப்பிள்ளை வீட்ல விஷம் கலந்தா இல்ல, அவ பேர் என்ன? சொன்னா அவ எப்படி இருப்பா? அவளை கம்ப்யூட்டர்ல படமா வரையணும், நீதான் அவளை பாத்திருக்கல, வந்து அடையாளம் சொல்லுன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி அனுவ ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காருடா. இவளும் சரின்னு போயிருக்கா. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி அனுவ ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காருடா. இவளும் சரின்னு போயிருக்கா. ஏண்டா, இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதே. ஏன்? அந்த பொண்ணை விச்சு வீட்ல தான் எல்லாரும் பாத்துருக்காங்க. அவங்களே அடையாளம் சொல்லாம இவளையும் கூட்டு போனோம். மாப்பிள்ளை வீட்ல இருந்தும் வர சொல்லிருக்காங்களாம். அப்படியா? ஏண்டா, பிரச்சனை கிச்சனை எதுவும் வந்துடாதே. பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அடையாளம் சொன்னா அவளை பிடிச்சா அவன் மூலமா என்னதான் பிடிப்பாங்க? எனக்கு தானே பிரச்சனை. அணுவே என்ன காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுத்துருவா. ஏண்டா இப்படி சொல்ற? அன்னைக்கு போலீஸ் அவளை பிடிச்சிட்டு போனப்ப உன்னை அவ காட்டி கொடுக்கல, இப்ப மட்டும் அவ காட்டி கொடுத்துருவாளா என்ன? நீ வேணா பாரு, அந்த ஸ்வர்ணாவை பத்தின அடையாளத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டா பாரு. இவ தப்பா சொன்னாலும் விச்சு வீட்டுல எல்லாரும் பாத்துருக்காங்கல்ல, அவங்க சொல்ல போறாங்க. அப்பயும் என் தலை தானே உருளும். என் நேரம் சரியில்லை சித்தி. அவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. வெய். இவன் ஒருத்தன் என்ன வாங்க? சொர்ணாவோட போட்டோ போலீஸுக்கு கிடைக்கலையா, அதனால அவளை அடையாளம் தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு கம்ப்யூட்டர்ல அவ படத்தை வரைஞ்சு எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்ப போறாங்களாம். வழி பிறக்கும்னு பார்த்தா ஒவ்வொரு வழியா அடைஞ்சுக்கிட்டு தான் வருது. நோ நோ நோ, நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். வழி பிறக்கும், கண்டிப்பா வழி பிறக்கும். ஐயா, பேங்க்ல பணம் கட்டின விஷயத்த அனிஷா கிட்ட நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? இல்ல அடிக்கிறோம். நான் தான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் பணம் கட்டினீங்கன்னு சண்டை போடுவா. அதனால நீயே அவ வீட்டுக்கு போய் பணம் கட்டின விஷயத்த சொல்லி பேங்க்ல இருந்து போன் பண்ணதும் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்க சொல்லு. சரிங்க ஐயா. நான் பேங்க் போன நேரம் பெரிய மாப்பிள்ளைய அங்கிருந்து அவருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. இந்நேரம் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கும் வைஜெயந்தி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களா ஐயா? வேணாம் அடைக்கலாம். நான் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நானே எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்? அத ஒரு பேச்சா பிரச்சனையா ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் கூட நான் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கணும். அவ என்கிட்ட கேட்டா நானே பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. நீ அணுவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. சரிங்க ஐயா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. இந்த பொண்ணை ராதா வீட்டை எல்லாரும் பார்த்துருக்காங்க. இந்த படத்தை போய் காமிங்க. அனு சரியா அடையாளம் சொல்றாளா இல்லையான்னு சொல்லி உண்மை தெரிஞ்சிடும். அனு சொன்ன மாதிரி இந்த படத்துல உள்ள பொண்ணுதான்னா உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த படத்தை அனுப்பிச்சிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த பொண்ணு இல்லைன்னா தொழிலுக்கு புதுசாக தான் இருக்கும். இல்லை சார், அந்த பொண்ணை முருகன் ஒரு மார்க்கெட்டில் பார்த்துருக்கான் சார். முருகனை அந்த பொண்ணு பார்த்ததும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கா சார். அப்போ 2 பேரும் நடுவில் புந்து இவனை அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை மாட்ட விடாம தப்பிக்க வச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு பின்னால ஒரு கேங் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி பஞ்சநாகம் தான் ஒரு கூலிப்படையை ஏவி இருக்கணும்னு தோணுது சார்.
ஆனா அந்த கூலிப்படைக்கும் ஜெய்க்கும் தொடர்பு இருக்கும்னு எனக்கு தோணல சார். ஏன்னா ஜெய் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டில் தான் இருக்கேன், எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு கேட்குறான் சார். தான் மேல சந்தேகம் வராம இருக்க கூட அவன் அப்படி பேசிருக்கலாம் இல்லையா? ஆனாலும் அவன் மேல ஒரு கண்ணு வைங்க. எஸ் சார். முருகன் அந்த பொண்ணை மார்க்கெட்ல பார்த்துருக்கான்னா அப்ப இந்த பொண்ணு இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருந்திருக்கணும் இல்லையா? எஸ் சார். அதனால அவ உயிருக்கு ஜமீனால ஆபத்தும் ஏற்படலாம் இல்லையா? அதனால இந்த பொண்ணை சீக்கிரமா அரெஸ்ட் பண்றதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க. அப்பதான் உண்மையான குற்றவாளியை நாம கண்டுபிடிக்க முடியும். குற்றவாளி வெளியில இருக்கிற வரைக்கும் ராதா குடும்பத்துக்கு ஆபத்து இருந்துட்டே இருக்கும். ஓகே சார். அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நான் உடனே பண்றேன் சார். எஸ். இந்த ஸ்கெட்சை ராதா வீட்டில் காமிச்சு வந்தது இந்த பொண்ணு தான் சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே சார். வரேன் சார். தேங்க்யூ. ஓகே. அனுமா, இந்தா சாப்பிடு. என்னம்மா இது? சத்துமாவு கஞ்சி, அதுல பாலும் பழமும் சேர்த்து கிண்டிருக்கேன். உனக்கும் குழந்தைக்கும் இது ரொம்ப நல்லது, சாப்பிடு. ஏன் அனு, அந்த ஸ்வர்ணா பொண்ண அடையாளம் சொல்லி அவளை மாதிரியே தத்ரூபமா வரைய சொன்னியே, அதை வச்சு அவளை பிடிச்சிட்டா அவ ஜெய்ய காட்டி கொடுத்துருவாளா? அவளை எல்லாம் போலீஸ் பிடிக்கவே முடியாதுமா. ஓ, எப்படி சொல்ற? அத்தனை பேர் இருக்கிற வீட்டுல வந்து பொண்ணுக்கு மெஹந்தி போட்டுட்டு அத்தனை பேர் கண்ணையும் மண்ணை தூவிட்டு பாயாசத்துல விஷத்தை கலந்துட்டும் போயிருக்கான்னா அவ எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோல கூட அவ முகம் விழாதபடி பாத்துட்டு இருந்திருக்கா. அவளாவது போலீஸ்ல மாட்டுறதாவது. யானோ, அத்தை, என்ன ஆச்சரியம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க அத்தை. ஏய், இனி உன் முகத்துல முழிக்க கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வைராகியமா தாண்டி இருந்தேன். ஆனா என்ன நீங்க வர வச்சுட்டல. நான் என்னத்த பண்ணேன்? ஏய், ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்காத. உன்னை பத்தின விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு விஷத்தை தட்டி விட்டு எங்களை எல்லாரும் நீ காப்பாத்தினப்போ விசு உன்னை குற்றம் சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டப்போ எனக்கு அவன் மேலதான் கோவம் வந்தது. உன்னை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா விசு எதை நினைச்சு பயந்தானோ அது எல்லாமே இப்ப ஒன்னொன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை ஜமீன் வந்து காப்பாத்துனதும் ராதா உனக்கு பணிஞ்சு பேசினதும் அதனால எங்க குடும்பத்துல போச்சல் ஏற்பட்டுச்சு தெரியுமா உனக்கு? ரகுவும் வைஜந்தி இப்ப முட்டிக்கிட்டு இருக்காங்க. ராதாவுக்கும் விசுக்கும் இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப விசு வந்து சொன்ன விஷயத்த கேட்டோன்னே அவன் சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னத்த சொல்றீங்க? ஆஹா, அப்படியே உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. வைஜந்தியோட அப்பா உன்னை இங்க வந்து பார்க்க வந்தாருல? ஆமா. ஆக ரொம்பவும் தந்திரமா எங்களை எல்லாம் காப்பாத்துற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ஜமீனை உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. அத்தை, அவர் என்ன பார்த்து நன்றி சொல்றதுக்காகத்தான் வந்தாரு. அவரை என்ன தேடி வரணுங்கிறதுக்காக நான் உங்களை எல்லாம் காப்பாத்தல. நீங்க சொல்றத பார்த்தா நான் தான் அந்த பொண்ணை அனுப்பி விஷம் வைக்க சொன்னேன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நல்லது செஞ்சேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னால மறுபடியும் என் மகனுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எனக்கு புரியல அத்தை. ஜமீன் என்ன வந்து பார்க்க வந்ததுனால உங்க மகனுக்கு எதுக்கு நிம்மதி போகணும்? போதண்டி, போதும். ரொம்பவும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. மறைக்கணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல எங்களுக்கு காட்டி கொடுக்கதான் செய்யும். இங்க வந்த ஜமீன் சும்மாவா திரும்பி போனாரு? உன் கடன் அடைக்க முடியலன்னு பேங்க்ல இருந்து உனக்கு நோட்டீஸ் வந்துச்சு. அத பாத்துட்டு அடைக்கல சார பேங்க்கு அனுப்பி வட்டியோட சேர்த்து மொத்த கடனையும் அடைக்க சொல்லி ஜமீன் செக் கொடுத்தாரா இல்லையா? அந்த அடைக்கலம் பேங்க் வந்த நேரம் விசுவும் அங்க இருந்திருக்கான். இப்ப நான் சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு விசு வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஆரம்பிக்கிறது நாளைக்கு எங்க போய் முடியுமோன்னு தெரியல. இங்க பாரு, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இல்லானோ. ஆக எங்க குடும்பத்துக்கும் ஜமீன் குடும்பத்துக்கும் திரிய கிள்ளி பத்த வச்சுட்டு இனி எங்க ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் போகணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? விசு சொன்ன மாதிரி விஷத்துல இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்துறது கூட உன்னோட நாடகம் தானே இப்ப அம்பலமாயிருச்சுல. போதும், நிறுத்துங்கம்மா.
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நன்றி விசுவாசமே இல்லாம பேசுறீங்க. கொஞ்சமாவது உங்களுக்குள்ள நன்றி விசுவாசம் இருந்திருந்தா உங்களை காப்பாத்தினவளையே குத்தம் சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பீங்களா? ஆனா உங்களுக்கெல்லாம் இல்லாத நன்றி ஜமீனுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவர் ஓடி வந்து இவளை காப்பாத்திருக்காரு. இங்க வந்து நன்றியும் சொல்லிட்டு போனாரு. ஏன்னா அவருக்கு உண்மை எதுன்னு நல்லா தெரியும். ஆனா நீங்க கார்வார்னு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி ஜமீன் அப்படி சொல்ல வச்சது கூட என் பொண்ணுதானே சொல்லுவீங்க போல இருக்கு. உங்களால என் பொண்ணு ஒரு ராத்திரி பூராவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கைதியோட கைதியா இருந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா இவ ஒத்த உசுறு இல்ல, இப்ப ரெட்ட உசுறு.